அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ் பர்ன் டெஸ்ட். இப்போ ஒரு டேட்டா சென்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு ஃப்ளோரோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டவரோ வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய விதமான டெஸ்ட் பாகு இருக்கும், அப்புறம் யூபிஎஸ் இருக்கும், இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன் பை ஒன்னாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் யூபிஎஸ் ரிலேட்டட் யூபிஎஸ் உங்களுக்கு தெரியும், இது வந்து அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கொடுக்குது. நம்மளுடைய மெயின் பவர் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த யூபிஎஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பவர் இருக்கும் போதும் ஸ்டேபிளான ஒரு அவுட்புட் 400 இல்லை 420 450 என்ன ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இருக்கோ அதையும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுடைய டிவைசஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுறாங்க, ஒரு ப்ராஜெக்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோட் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க, பர்ன் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் அந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுடைய வந்து சேரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த யூபிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாடுலர் யூபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோவாட் இருக்கலாம், 50 கிலோவாட் இருக்கலாம், 100 கிலோவாட் இருக்கலாம், 150 கிலோவாட் இருக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு பிராண்ட் ஸ்னைடர், சோகோமேக், டெல்டா, வெர்டிவ், ஃபிஜி, ஸோ நிறைய பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு யூபிஎஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்கள் டேட்டா சென்டர் ஒரு டேட்டா ஹால் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற சினாரியோவில் யூபிஎஸ்ஸை டெஸ்ட் பண்ணணும். யூபிஎஸ்சில் டெஸ்ட் பண்ணணும், அதோட எஃபிஷியன்சி பார்க்கணும். லோ டெஸ்ட்டில் அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி கொடுக்குது, 25%, 50%, 75%, 100% அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அந்த செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோடு வேணும். ஆனால் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைமில் உங்களுக்கு லோடு இருக்குமா அப்படின்னா உங்களுடைய ஐடி லோடு வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டிவ் பேங்க் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டிவ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோவாட்டாக இருக்கலாம், 12 கிலோவாட்டாக இருக்கலாம், 16 கிலோவாட்டாக இருக்கலாம், 20 கிலோவாட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. யூபிஎஸ் கெப்பாசிட்டி இப்போ ஒரு 500 கிலோவாட் அப்படின்னா அந்த 500 கிலோவாட்டுக்கு போடுற அளவுக்கு ரெசிஸ்டிவ் பேங்க், அதுக்கு மேலே போடுற அளவுக்கு ரெசிஸ்டிவ் பேங்க் வந்து செட்டப் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அந்த ரெசிஸ்டிவ் பேங்க் வந்து எப்படி லோடு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா ஹால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர், நம்மளுடைய ரேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் எடுப்போம். சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 பவர் எடுப்போம். எங்கே எடுப்போம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் இருக்கும். நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக் வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டிவைஸை வந்து உங்களுடைய ரேக்கை வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த ரேக்குக்கு பதிலாக ஃபுல்லாக வந்து ரெசிஸ்டிவ் பேங்க்ஸ், நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டிவ் பேங்க்ஸ், நம்பர் ஆஃப் ரெசிஸ்டிவ் பேங்க் வந்து வச்சுட்டு அதில் வந்து ஃப்ளக் இன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி ஃப்ளக் இன் பண்ணி லோடு கிராஜுவலாக கொடுக்கும்போது 2 விஷயம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னென்னா உங்கள் யூபிஎஸ் செக் பண்ணிக்கலாம், உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் மெயின் பிடியூ பேனல் இருக்கும், இல்லை உங்களுடைய எல்டி பேனல் இருக்கும். அந்த எல்டி பேனலோட எபிலிட்டியும் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த மெட்டல் கிளாட் சாக்கெட்லேருந்து நீங்கள் எடுக்கிற அந்த கரண்ட் எவ்வளோ நீங்கள் கரண்ட் ட்ராப் பண்ண போகிறீங்களோ அது வந்து கரெக்டாக இருக்கா, அந்த சாக்கெட் வந்து விஸ்டாண்ட் பண்ணுதா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரோ எடுத்துக்கோங்க. ஒரு ரோவில் ஒரு 20 ரெசிஸ்டிவ் பேங்க் வந்து வைக்கிறாங்க, இன்னொரு ரோவில் ஒரு ரெசிஸ்டிவ் பேங்க், இன்னொரு ரோவில் ஒரு ரெசிஸ்டிவ் பேங்க் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிராஜுவலாக வந்து உங்களுக்கு லோடு வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ லோடில் உங்களுக்கு எவ்வளோ வந்து எஃபிஷியன்சி வந்து யூபிஎஸில் வருது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 12 கிலோவாட்டில் நிறைய அந்த 12 கிலோவாட்னா டேரெக்டாக 12 கிலோவாட் வந்து நம்ம அப் பண்ண முடியாது. ஒரு 2 கிலோவாட், 4 கிலோவாட், 6 அப்படியே கிராஜுவலாக ரைஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ 500 கிலோவாட் அப்படின்னா 500 கிலோவாட்டுக்கு 25% ஆஃப் லோடை வந்து ஃபஸ்ட்டு அப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் செக் பண்ணி அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி நோட் டவுன் பண்ணிப்பாங்க. அப்புறம் 50% ஆஃப் லோடு ரெசிஸ்டிவ் லோடை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிப்பாங்க. 75% லோடு வந்து இங்கே கிராஜுவலாக ரெசிஸ்டிவ் லோடு ஆட் பண்ணிவிட்டு டேட்டா ஹாலில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் யூபிஎஸ் சைடில் வந்து எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படின்னு செக் பண்ணாங்க. அது மாதிரி 100% செக் பண்ணுவாங்க. இந்த எஃபிஷியன்சியெல்லாம் உங்களோட டிசைன் எஃபிஷியன்சி கூட மேட்ச் ஆஇருக்கா இல்லையா அப்படின்றத வந்து இந்த யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே அந்த டீம் வந்து விட்னஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. ரெண்டாவது உங்களுக்கு ஃபுல் லோட் டெஸ்ட். ஸோ இந்த ஃபுல் லோட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பர்ன் டெஸ்ட் பண்ணுவாங்க. பர்ன் டெஸ்ட் அப்படின்னா இப்போ 100% லோடு. ஓகே, இப்போ 500 கிலோவாட் யூபிஎஸ் அப்படின்னா 500 கிலோவாட் யூபிஎஸ்சியும் லோடை வந்து ரெசிஸ்டிவ் லோடை கனெக்ட் பண்ணி ஒரு 8 hours ஆர் 10 hours ஆர் 12 hours வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யூபிஎஸ் வந்து லைவ்லேயே வச்சுருப்பாங்க ஃபுல் லோடில். ஸோ அதுக்கு பேர் தான் பர்ன் டெஸ்ட். அந்த டைமில் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய யூபிஎஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, மாடல்லாம் நல்லா இருக்கா, இல்லை அதுக்கு பேக் சைடில் அங்கேருந்து
அவுட் போகிற அந்த பஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம யூபிஎஸ் பர்ன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூபிஎஸ் பர்ன் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ஓவர்லோட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லோடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டைன் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுடைய யூபிஎஸ் வந்து ஒரு 110% லோடில் 1 hour வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். அதுமாதிரி 150% ஆஃப் லோடில் ஒரு ½ hour வித்தியாசம் பண்ணணும். 200% ஆஃப் லோடில் 5 minutes வித்தியாசம் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய யூபிஎஸ் வெண்டர் டெஸ்ட் சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு ஓவர்லோட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணி காமிப்பாங்க. அதுவும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூபிஎஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு நார்மல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் டெஸ்ட்டு, ஃபுல் லோடில் இதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து ப்ராப்பராக நல்லா இருக்கா, மாடல்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவர்லோட் டெஸ்ட். இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு யூபிஎஸ் வந்து நீங்கள் டேட்டா சென்டர் உள்ள நீங்கள் அப் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் செக் பண்ணுவாங்க. இதை செக் பண்ணும்போது இதோடைய உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூபிஎஸ் டு உங்களுடைய ரேக் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் இருக்குல்ல, அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேபிள்ஸ் ப்ராப்பராக இருக்கா, உங்களுடைய பிடியூஸ் வந்து நிறையா ஒர்க் ஆகுதா. ஓகே, பிடியூஸில் வந்து ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடியூவில் ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்ற என்டையர் இதுவும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம யூபிஎஸ் பர்ன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ் பர்ன் டெஸ்ட்டை நீங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நிறைய டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா யூபிஎஸ்ஸை பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், இன்னும் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்தளவு என்னால் முடியுமோ அந்தளவு நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.